ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் தான் சமைச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பச்சை சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே சுண்டக்காய் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன். பச்சை சுண்டக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சமைச்சிட்டே இருந்தேன்னா அதுக்குள்ள ஜஷுதா வந்து அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால. சரி ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வெள்ளை சோளம் இருந்தது, பாப்கார்ன் பொரிச்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த பாப்கார்ன் பொரிக்கும் போதே நிறைய பேர் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது எப்பயும் போல பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றேன். பட்டர் கொஞ்சமாக வானலில் போட்டுட்டு அதில் உப்பு டேஸ்ட்டுக்காக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கார்ன் வந்து சேர்த்துடலாம். சோளம் வெடிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு தட்டை போட்டு மூடுனா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்டு இருக்கும். அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் கேட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்திடலாம். சூப்பராக ஜெஷிதாக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தால் காரக்குழம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அங்கே போனால் பந்தியில் வகை வகையாக சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஒரு வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக டயட்டே இருந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவே முடியல. ஃபங்க்ஷனில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வச்சுருந்தாங்களா, அதில் போயிட்டு அழகாக ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பாப்கார்ன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். டாடா பாய்.